ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷாருவார் தமக்கு. அரண்நாமம் 1000 சிவபெருமான் உண்மையை பேசுகிறதையே, சத்தியத்தை பேசுகிறதையே, வாய்மையை பேசுகிறதையே விரதமாக உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை விரதமாக வச்சுருக்கார். அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா, அவரை கண்ணால் தரிசனம் பண்ணினாலே, அவரோட ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சாலே நம்மளோட பொய்யெல்லாம் போயிடுது. பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்சுடரே. மாணிக்கவாசகர் சொல்கிறாரே, இந்த பொய்யெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பொய்யெல்லாம் ஓடிப்போய் எது உண்மையோ சத்தியமான தத்துவமோ அது விளங்குறாப்புல பண்ணுறேன்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி நமக்கும் அந்த உண்மையான வாய்மையை அந்த நெறியில் இருக்கிறாப்புல நம்மளை அருள்றார் அப்படின்னு தெரியுது. அடுத்த 999வது திருநாமம் சொல்கிறது ஓம் சுச்சயே நமஹா அப்படின்னு இருக்கு. இது 551வது திருநாமம் வந்தது, இப்போ திரும்பி வருது. இங்கே பொருள் என்ன அப்படின்னா, இயற்கையில் பற்றில்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அது என்ன இயற்கையில் பற்றில்லாதவர் அப்படின்னா, நமக்கு இந்த பாசம் அஜ்ஞானம்ங்கிறதே எங்கேருந்து வருதுங்கிற இந்த இயற்கையில் இருக்கிற சாமான்கள்னால தான் வருது. எதை பார்த்தாலும் உடனே இது அழகாக இருக்குது, அது அழகாக இருக்குது, இது வேண்டிருக்கு, அது வேண்டிருக்கு. இதில் இப்படி நமக்கு விருப்பம் வரத்தோடு இல்லை, வெறுப்பு வேறு வருது. இது நன்னால, எனக்கு வேண்டாம், இதை பிடிக்கல, இப்படிலாம் வரும் இல்லையா. இப்படி இந்த விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 குறைகளும் மனிதர்களுக்கு வரத்துக்கு காரணம் இதெல்லாம் தான். அப்படி இருக்கக்கூடிய அதிலெல்லாம் எதுலேயும் பற்றில்லாதவர்னு அர்த்தம். இதை முன்னாலேயே அவர் நல்ல துறவியாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லித்து, அப்படி இருக்கக்கூடியவரை பற்றில்லாதவர் அப்படின்னும் இயற்கையில் பற்றில்லாதவர்னும் வலியுறுத்தி சொல்கிறது. அதுக்கு காரணம் அவரோட உருவத்தை பார்த்தாலே தெரிகிறது. எப்படி இருக்கார், ஒரு ஞானி எப்படி இருக்கணும், ஒரு தவம் உடையவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா, இவர்கிட்ட ஏதானும் ஒரு காஸ்ட்லியான விஷயம் வச்சுட்டுருக்காரா? கட்டின்னு இருக்கிறது என்னமோ புலித்தோலை கட்டின்னு இருக்கார், யானத்தோலை போத்தின்னு இருக்கார். கிருத்திவாசன் அப்படின்னாலே இந்த யானத்தோலை போத்தின்னு இருக்கிறதுனால தான். இவர் போட்டுருக்கிற நகையெல்லாம் எப்படி இருக்குன்னார், ருத்ராட்ச மாலையை போட்டுருக்கார். பாம்பு நாகபூஷணம் அப்படின்னு அதெல்லாம் அணிகள்லாம் போட்டுருக்கார். இப்படி சிவபெருமானாலே யோகீஸ்வர வடிவத்தில் தானே காமிக்கிறது. அப்படி எதனால் இவர் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறார். ஈஸ்வரன்னு உடையவர் பெருவுடையார் அப்படின்னா ராஜராஜன் பேர் வச்சார், தஞ்சை பெருவுடையார் அப்படின்னா அந்த உடையவர் அப்படின்னாலே, உடையார்னாலே எல்லாத்தையும் தனது உடைமையாக உடையவர்னு அர்த்தம், எல்லாம் அவரோட சொத்துன்னு அர்த்தம். அப்படி அத்தனையும் இருந்தும் உடனே எதையும் தான் அனுபவிச்சுண்டு என்ஜாய் பண்ணாத அடுத்த வாளுக்கு கொடுக்க, இது யார் பண்ணுவா? தாயார் தான் பண்ணுவா. தாயுள்ளம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அம்மா தான் என்ன பண்ணுவோன்னு எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். குழந்தைகள் அனுபவிச்சுன்னா பார்த்து சந்தோஷப்படுறதே தாய் உள்ளம் இல்லையா. அதை போல் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னார், எதையும் எல்லாம் இவரோட உடைமையாக இருந்தாலும் தான் எதையும் அனுபவிக்கணும் அப்படின்னு அதை தனக்குன்னு வச்சுக்காத, தன் குழந்தைகளான இந்த உலகத்தில் உள்ள நாம் எல்லாருக்கும் அதை வாரி வழங்கிட்டு எல்லா ஜீவராசிகளையும் கொடுத்துட்டும் இவர் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கார். இதுதான் பற்றற்ற நிலை. அதனால் சுச்சையே நமகான்னு சொல்லித்து அடுத்த 1000வது திருநாமம் சொல்கிறது ஓம் பிரதாதிபாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, விரதம் அப்படின்னா நோன்பு சொன்னோம் இல்லையா. இந்த நோன்புகளை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போது நோன்பெல்லாம் காப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் ஏதோ சிவபெருமானை குறித்து ஒரு பிரதோஷ விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஏகாதசி விரதம் இருக்கணும், எதையோ நமக்கு சாஸ்திரங்களில் சொன்ன விரதங்களை நாம் பண்ணணும். ஒரு சபரிமலைக்கு போகணும்னு நினைக்கிறோம், 48 நாள் விரதம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கு இல்லையா நியமம். இதை நாம் பண்ணணும்னு ஆசைப்படலாம், அதுக்கு உண்டான முயற்சியை பண்ணலாம். ஆனால் அது நமக்கு முழு பலனை கொடுக்குறாப்புல நம்ம அதை
சுத்தமாக பண்ணணுமே, பர்ஃபெக்டாக பண்ணணுமே, பண்ண வருமா, முடியுமா, நம்மளோட திறமையினால் இதை பண்ணிட முடியுமா? அது முடியாதுங்கிறதுக்காக தான் இது விரதாதிபாய நமகான்னு. இப்படி நீ ஆசைப்பட்டு முயற்சி பண்ணினாலும் அதை நீ முழுக்க அதை கடைபிடித்து அது உண்டான பலன் கொடுக்கற அளவுக்கு அதை கடைபிடிக்கிறது எதனாலன்னர்? இவரோட அருள்னால. இவர் அருள் பண்ணினால்தான் நீ எந்த விரதமாக இருந்தாலும் அந்த விரதத்தை முதல்ல நாம் பூர்த்தி பண்ணணும் இல்லையோ, நல்லபடியாக அதை முடிச்சு. அப்படி அந்த விரதங்களை நோன்புகளை நல்லபடியாக நாம் நோக்கிறாப்பில் அந்த விரதங்களை நாம் ஃபாலோ பண்ணுறாப்பில் அனுஷ்டிக்கிறாப்பில் இவர் நமக்கு காப்பாற்றி கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, அந்த விரதங்களுக்கு உண்டான பயன் என்னவோ அதையும் கொடுக்குறவர். நம்மளை பண்ணவும் வச்சு அந்த நோன்பு விரதங்கள்லாம் பண்ண வச்சு அதுக்கு உண்டான பலனையும் கொடுக்குறவராக இருக்கார் அப்படின்னு தெரியுது. அதுதான் இந்த நாமத்தோட சிறப்பு பொருள். அப்படி பண்ண வச்சு நமக்கு கொடுக்குறார். நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு தாபம் இருக்கணும், முயற்சி இருக்கணும். நாமளும் இந்த பண்ணணும், இந்த விரதம் பண்ணணும், அந்த விரதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு இவர்கிட்ட நாம் மனசான வழிபட்டோம் அப்படின்னா, எனக்கு இது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, இது பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுங்கோ, அதுக்கு உண்டான பொருள்லாம் இருக்குமோ இல்லையோ, இதெல்லாம் எனக்கு கிடச்சி நான் இதை பண்ணி உங்கள் அருளை அடையிறாப்புல எனக்கு பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு நமக்கு பூஜை பண்ணி எந்த ஒரு வாரினால் சங்கல்பத்தில் என்ன சொல்கிறோம்? மமோபாத்த சமஸ்த துர்தக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். எங்களோட என்ன கஷ்டங்கள் எல்லாம் போகிறதுக்கு அதுதான். அது மட்டும் இல்லை, பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அந்த அண்டச்சராச்சரத்துக்கும் தலைவனான ஈஸ்வரனான அந்த சிவபெருமான் சந்தோஷத்தை அடையட்டும். அவர் சந்தோஷம் அடையிறதுக்காக நான் இந்த பூஜையை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன். இப்படி சாதாரண ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பெரிய யாக யஜ்யங்கள் முதற்கொண்டு வேதம் சொன்ன அத்தனை கர்மாக்களுக்கும் கடமைகளுக்கும் என்ன ஒரே சங்கல்பம்னு, பரமேஸ்வரனை அவரை பிரீத்தி பண்ணுறதுக்காக அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் இதை பண்ணேன்னு. எந்த ஒரு சங்கல்பத்திலையும் என்னோட சந்தோஷத்துக்காக இதை பண்ணுறேன், என் மனைவியோட சந்தோஷத்துக்காக, என் குடும்பத்தை கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் ஒருத்தர் மனசு குளிந்துட்டார்னா சந்தோஷப்பட்டார்னா அப்புறம் நமக்கு தானே எல்லாம் கிடைக்கத்தான் போகிறது. அதுதான் அங்கே முக்கியம். அப்படி நமக்கு ஒரு சங்கல்பத்தோட நான் அவரை பிரீதிப்படுத்துறதுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது அதோட பலனை எப்படி நமக்கு கொடுக்குற, அதை எப்படி நமக்கு காப்பாற்றி நம்மளை பண்ண வச்சு பலனையும் கொடுக்குறாருங்கிறத தான் மணலை பூஜா திரவியமாக்கிய லீலை அப்படின்னு தியாகேச பெருமான் லீலையில் ஒன்றும். சமுத்திரபுரி அப்படிங்கிற இடத்துல மகேஸ்வரதாசர் அப்படின்னு ஒரு சிவபக்தர் இருக்கார். இவர் எவ்வளோ பெரிய சிவபக்தர் அப்படிங்கிறது வர்ணிச்சிருக்கு. இவர் நல்ல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுண்டு எல்லாம் வேத சாஸ்திரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு சிவபெருமான்கிட்ட பெருமையாக அவரோட பெருமையெல்லாம் தெரிஞ்சுண்டு இவர் அதுக்கு உண்டான தவறாத என்னென்ன கடமைகள்லாம் இவருக்கு சொல்லப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்றார். வழுவாத பண்ணுறார், பரிசுத்தமாக பண்ணுறார். பண்ணிட்டு இவர் பல தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகிறார், க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகிறார். ஒவ்வொரு ஊராக போய் அங்கே இருக்கிற சிவபெருமான தரிசனம் பண்ணி அந்த புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு வரத்து ஆரூருக்கு வரார். ஆரூரில் வந்தால் அங்கே ஒரு சிவயோகி தியாகேச பெருமான தரிசனம் பண்ணிட்டு அந்த பிராகாரத்தில் வரத்தே அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு சிவயோகி பழுத்த பழமாக உட்கார்ந்துட்டுருக்கார் தவத்தில். அவரை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் இந்த மகேஸ்வரதாசர் அவர்கிட்ட போய் வணங்கி உங்கள் வாயால் தானே எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்குறார். உடனே அவர் சொன்னார், சிவபெருமானோட பெருமையேஸ்வரர், தியாகேச பெருமானோட பெருமையேஸ்வரர், இதை விட நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அதை ரொம்ப விரிச்சுனா இவருக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்னும் இந்த யோகீஸ்வரர் வாயால் கேட்டோன்னே இன்னுமே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் என்ன பண்ணினார், இனிமேல் பல நாளைக்கு இங்கேயே இருக்கிறது, நித்தியம் தியாகேச பெருமானை நாம் சேவிச்சுண்டு அவருக்கு தொண்டு செஞ்சுன்னு இருக்கணும் அப்படின்லாம் இருக்கார். அங்கே கொஞ்ச நாள் இருந்தார், எல்லாம் பண்ணினார். இவர் மனைவி குழந்தைகள் குட்டி எல்லோரும் இருக்கா, காசிக்கு போகணும். காசியில் போய் கங்கையில் மூழ்கி கங்கா ஸ்நானம் பண்ணி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும்னு ஆசை. அதனால் இவர் அந்த சிவயோகிட்ட உத்தரவு வாங்கிட்டு இவர் யாத்திரைக்கு போகிறார்.
போகிற வழியில் அப்படியே போயிட்டே இருக்கா, காட்டு வழியாலாம் போகணும். அப்படி காட்டு வழியால் போயிட்டே இருக்கிறது ஒரு சமயத்தில் இவர் அங்கங்கே தங்கிறது. எல்லாரும் அந்த காலத்தில் எல்லாமே நாடோடிகள் மாதிரி தான் இருந்திருக்கா. அங்கங்கே போகிறது, எந்த இடத்துக்கு போகணும்னாலும் வழிப்போக்கர்களாக போகிறது, போகிற வழியில் ஏதான இடத்துல தங்கிறது, அதுக்கு உணவை ஏதோ தயார் பண்ணிக்கிறது, சாப்பிட்றது, ராத்திரி படுத்துக்கிறது, அப்புறம் பகலில் அடுத்த ஊருக்கு நடந்து போகிறது, இப்படி தானே போவேன். இப்படி காசிக்கு இவர் போயின்னு இருக்கிறதே மனைவி குழந்தையெல்லாம் அழிச்சுன்னு போகிறார். போகிற வழியில் காடு, இந்த மத்திய பிரதேசத்தில் காட்டெல்லாம் தாண்டி இவர் போகணும். போகிறதே என்ன ஆயிடுத்து, பல நாட்களுக்கு இவாளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அவள்லாம் எப்படி இருந்திருக்கா அப்படின்னா, ரொம்ப எளிமையாக இருந்திருக்கா. கிடைச்சதை சாப்பிட்ருக்கா. ஏதோ காயோ கனியோ என்ன கிடைக்கிறதோ அப்படிலாம் அப்படி சாப்பிட்டு போனால் இந்த இடத்துல ஒன்றுமே கிடைக்கல. அதனால் குழந்தைகள் பசியில் வாட ஆரம்பிச்சுடுத்து, மனைவி வாட ஆரம்பிச்சுட்டா. இன்னமும் காசிக்கோ நடந்து வேற போயாகணும், அதுக்கு வேறு தெம்பு வேணும். பார்த்தர் இந்த மகேஸ்வரதாசர், இது என்ன சோதனையாக இருக்குது, இத்தனை நாள் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நமக்கு அப்படிலாம் ஒரு கஷ்டமே வரல அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணினார், இவருக்கோ தினம் இனிமேல் ஸ்நானம் பண்ணுறது, குளிக்கிறது, பூஜை பண்ணுறது இதெல்லாம் வேற வச்சுட்டுருக்காரு. அந்த நியமம் விரதம்லாம் இருக்கா. இவர் பார்த்தர் ஒரே மண்ணை தான் இருக்குது. மண்ணில் மந்திர ஸ்நானம் அப்படின்னு நம்ம தண்ணி கிடச்சி ஒன்றும் பண்ண முடியலன்னா அந்த சமயத்தில் மந்திரத்தினால நாம் அந்த மந்திர ஸ்நானம் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி மண்ணை எடுத்துன்னு மந்திர ஸ்நானம் பண்ணினார். பண்ணிவிட்டு இவர் விபூதி ருத்ராட்சத்தெல்லாம் போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டார். பூஜை பண்ணுறவர் என்ன பண்ணார், சாமிக்கு பூஜை பண்ணோன்னா முதல்ல தண்ணி வேணும், பூ வேணும், பழம் வேணும், இதெல்லாம் மனம் வேணுமோ இல்லையோ. ஒன்றும் கிடைக்கல. உடனே பார்த்தர் சிவபெருமான மனமுருகி வேண்டினர் தியாகேஸ்வர பெருமான, இப்படி ஒரு சோதனையாக இருக்கே, எங்களுக்கு தான் வயத்துக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா உனக்கு பூஜை பண்ணுறதுக்கு கூட ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்ட்டு அதனால் என்ன பண்ணாதையும் இருக்க முடியல. நாமளாக இருந்தால் ஒன்றும் கிடைக்கல, நல்லதாக போச்சுன்னு விட்டுருவோம், நாளைக்கு பண்ணிக்கலான்னு. இவரெல்லாம் உண்மையான பக்தர்கள் இல்லையா, விரதமாக வச்சுருக்கிறவாளே, அதனால் இவரால் அப்படிலாம் இருக்க முடியல. உடனே என்ன பண்ணார், கையில் ஒரு பிடி மண்ணை எடுத்தார். பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சிவபெருமானுக்கு காலை அலம்புறதுக்கு தண்ணி தான் பாத்தியம் அப்படின்னு அந்த தண்ணியை ஊற்றணும். ஒரு உதிர்னி தண்ணியை ஊற்றினா இவர் கையை மண்ணை எடுத்து போட்டார். உடனே அர்க்யம் சமர்ப்பியாமி அப்படின்னா அதுக்கு ஆச்சமனியம் சமர்ப்பியாமி, அதுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றணுன்னா இப்படி மண்ணை எடுத்து போட்டால் என்ன ஆச்சரியம் சிவபெருமான் அருள்ல. இவர் மண்ணை போட்டார்னா அது தண்ணியாக விழுந்தது. இப்படி ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி எதுக்குன்னு இவர் போடுறாரோ அது அந்தந்த சாமானாக மாறி எடுத்தோம். தண்ணியாக மாறித்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் வேணும்னு இவர் மண்ணை தூக்கி போட்டார்னா அது பாலாக மாறுறது. இப்படி எல்லாம் முடிஞ்சது. பூஜையில் நைவேத்தியம் பண்ணுமே அப்படின்னா இவர் இத்தனை மண்ணை அள்ளி வச்சு இதுதான் புளியோதரை, சக்கரை பொங்கல், வடை எதுவானா வச்சுக்கோ, மானசீக பூஜை மாதிரி, இதுதான் இந்த பழம் அந்த பழம் இப்படிலாம் மனசில் சங்கல்பிச்சுட்டு இவர் நைவேத்தியம் பண்ணினாரோ இல்லையோ கண்ணை மூடிண்டு அடுத்த நிமிஷம் என்ன எடுத்துனார், எல்லாம் அந்தந்த சாமானாக மாறி எடுத்தோம். பிடிப்படியாக மண்ணை அள்ளி வச்சா. கண்ணை திறந்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. உடனே சிவபெருமான பெருமையை தியாகேஸ்வர பெருமான் சொல்கிறேன், இப்படி என்னோட பிரியத்துக்காக பக்திக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கே அப்படின்ட்டு என்னோடய விரதத்தையும் காப்பாற்றினேன். அதோடு இல்லை, எங்களுக்கு இப்போது சாப்பிட்றதுக்கு இதெல்லாமும் கிடச்சிருத்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமாக இருந்துன்னு மேற்கொண்டு காசி யாத்திரை பண்ணி பக்தி பண்ணார்னு நமக்கு தெரியுது. இதான் விரதாதிபாய நமகான்னு நோன்புகளை காக்கிறவராகவும் இருக்கார், அதுக்கு உண்டான பலனையும் தரக்கூடியவராக்கார். அப்படி இருக்கிறவரோட பெருமைகளில் இன்னும் சில விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.